السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا كيف نكلم من كان في المهد سبيا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல நேரங்களிலே தன்னுடைய நீதிகளை அவன் மீறுவான். அது அவனுக்கு கைவந்த கலை என்பது மட்டுமல்ல, அவனுக்கே உள்ள பிரத்யேகத்தன்மை. உலகத்தில் சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்கணும் என்று தீர்மானித்தவனும் அவன்தான். அந்த தீர்மானத்தை உடைப்பவனும் அவன்தான். சில ஒழுங்குகளை ஏற்படுத்தக்கூடியவனும் அவன்தான். அந்த ஒழுங்குகளை உடைத்து புதிய விஷயங்களை உருவாக்குபவன் அவன்தான். மொத்தத்தில் அவன் எல்லாவற்றுக்கும் வல்லமை உள்ளவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் எல்லா விஷயங்களின் மீதும் ஆற்றல் பற்றவனாக இருக்கிறான். பொதுவாக குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் தான் பேச துவங்கும். ஆனால் வரலாற்றிலே 3 குழந்தைகள் தொட்டிலில் பேசியிருக்கிறது. அதாவது தொட்டில் பருவத்தில் இருக்கிற குழந்தைகள் பேசாது, சப்தம் போடும், ஆனால் தெளிவாக பேசாது. ஆனால் அப்படி பேசியிருக்கிறது அல்லாஹ்வுடைய அது மிகப்பெரிய வெளிப்பாடு. அது இறைவனுடைய பேராற்றல். அப்படி வரலாற்றில் 3 விதமான குழந்தைகளை பார்க்க முடிகிறது. முதலாவது குழந்தை ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தை ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு தெரியும். அவர்கள் திருமணமாகாமல் இருந்தார்கள். பள்ளி படிக்காக நேர்ந்து விடப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையிலே ஒரு நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி, அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை தரப்போகிறான் என்று அவங்க சொல்கிறாங்க. அந்த பெண்மணி கேட்கிறாங்க, நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், நான் கன்னி பெண்ணாக இருக்கிறேன், திருமணம் செய்து கொள்ளவில்லை, நான் தவறாகவும் நடக்கவில்லை, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று சொல்லும்போது கால கதாலிக்க இப்படித்தான் அல்லாஹ் நாடிட்டான் என்று அவர்கள் சொன்னார்கள். குழந்தை பிறந்து விட்டது. இப்போ ஊர் முழுக்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறாக பேசுகிற போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஃபாஷாரத் இலை, தொட்டில் கிடந்த குழந்தையை நோக்கி அவங்க கை நீட்டுறாங்க. ஏமா உங்ககிட்ட கேட்டா நீ அந்த குழந்தைய கையை காட்டுற, குழந்தை எப்பாவது பேசுமா அப்படின்னு கேட்குற. உண்மையில் குழந்தை பேசாது, பேசா பருவம் அது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்திலே ஊர் மக்கள் கேட்கிறாங்க, இந்த குழந்தை எப்படி வந்தது, யாருக்கு பிறந்தது, நீ தவறாக போய்விட்டாய் என்று கணைகள். இந்த நிலையில் தான் பொறுமையாக அந்த தொட்டிலை நோக்கி கை காட்டுறாங்க. அப்போ அந்த குழந்தை பேசு. கால இன்னி அப்துல்லாஹ் ஆத்தானியல் கிதாப், நான் அல்லாஹ்வின் அடிமை, அல்லாஹ் எனக்கு வேதம் தருகிறான் என்று பேச துவங்கியது. இந்த குழந்தை பேசியதற்கு பிறகுதான் அவர்கள் கொஞ்சம் நம்பிக்கை பெற்றார்கள். வரலாற்றிலே இடம்பெற்ற 2வது குழந்தை ஜுரைஜ் என்கிற ஒரு வணக்கசாலி சம்பந்தப்பட்ட ஒரு குழந்தை. ஜுரைஜின் ஒருத்தர் இருந்தார். அவர் ஆபித்னா வணக்கசாலி, எப்போதும் இறைவனை வணங்கி கொண்டே இருப்பார். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசை கட்டி அதிலே எப்போ பார்த்தாலும் இபாதத். அப்படி ஒரு நாள் இபாதத் செய்து கொண்டு இருக்கிற போது, தொழுது கொண்டு இருக்கிற போது அவங்க அம்மா வந்து கூப்பிட்டாங்க. அம்மா கூப்பிட்டா நஃபிலான உபரியான வணக்கங்களாக இருந்தால் பெற்றோர்கள் அழைத்தால் செல்ல வேண்டும். ஃபர்லான காரியங்களில் இருக்கிற போது செல்லக்கூடாது. ஆனால் ஃபர்லான விஷயங்களில் இருக்கிற போது நபி அழைத்தால் செல்ல வேண்டும். அப்படியெல்லாம் சட்டம் இருக்கு. உபரியான வணக்கங்கள் தானே இவர் செய்து கொண்டு இருக்கிறார். இவங்க அம்மா கூப்பிட்ட உடனே இவருக்கு ஒரு மனசிலே ஒரு ஊசலாட்டம். தொழுகை முறிப்பதா, அம்மா கூப்பிடுகிறார்களே அந்த அழைப்பை ஏற்பதா, தொழுகையை தொடர்வதா அப்படின்னு ஊசலாட்டத்தில் அவர் சரி பார்த்துக்கலான்னு தொழுகையை கண்டினியூ பண்ணார். அப்படியே இபாதத் செஞ்சுக்கிட்டே இருக்கார். அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, மன வருத்தம் வந்தது. நீ ஊர் மக்களால் தூற்றப்படுவாய் அப்படின்னு ஒரு சாபத்தை விட்டுட்டு அந்த அம்மா போயிடுச்சு. காலங்கள் கிடக்கிறது. ஒரு பெண்மணி வந்து நிற்கிறார், கைக்குழந்தையோடு வந்து நிற்கிறார். ஊருக்குள்ளே வருகிறாள், புதிதாக வருகிறாள். இந்த குழந்தை யாருக்குரியதுன்னு கேட்கும்போது அந்த ஜுரைஜ அந்த அம்மா கையை காட்டிட்டு, உடனே ஊர் மக்களுக்கு ஒரு பொது புத்தி இருக்கிறது. என்ன ஏது உண்மைதானா அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. இதுவரைக்கும் ஒரு நல்லவராக இருந்தாரே, இப்போ திடீர்னு என்ன ட்ராக் மாறிட்டு என்ன ஆச்சு என்று யோசிக்கவோ நிதானிக்கவோ அவர்கள் செய்ய மாட்டார்கள். அது பொது புத்தி.
உடனே வந்தார்கள், இவரை அடித்தார்கள், கூடாரத்தை பீத்து போட்டார்கள். செம அடி. அவர் வணங்கி கொண்டிருந்த கூடாரத்தையே காலி செய்து விட்டார்கள். இப்போ அடியெல்லாம் முடிஞ்சோன்னு அவர் கேட்டார், ஆமாம் எதுக்காக என்ன அடிக்கிறீங்க, காரணத்தை சொல்லிட்டு அடிங்கன்னொடனே, நீங்கள் தப்பாக நடந்துட்டீங்க, ஊருக்கு வேஷம் போட்டீங்க, அந்த அம்மா கை குழந்தையோடு வந்து நிற்க, அந்த குழந்தைக்கு நீங்கள் தான் தகப்பன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் அவருக்கு நிலைமை புரியுது. அப்படியா அப்படின்ட்டு அந்த குழந்தைகிட்ட வந்து அதனுடைய விழாவில் குத்தினார். அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நீ பேசு, உன்னுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்டார். அது பேசா பருவத்து குழந்தை. உடனே சொல்லிச்சு, ஆட்டிடையனை கை காட்டி இவர் தான் என் தகப்பன் என்று சொன்னார். இப்போ அந்த பொம்பளை போட்டு அடித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் பணம் கொடுத்து இவருடைய நல்ல பெயருக்கு களங்கம் வர வேண்டும் என்று என்னை ஏற்பாடு செய்திருக்கிறான்னு சொன்னோடனே ஜுரைஜிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, உங்களுக்கு நான் தங்க கூடாரம் செஞ்சு தரலாம், நீங்கள் எல்லாம் வணங்கன்னு சொன்னாங்க. ஜுரை சொன்னார், தங்கம்லாம் வேண்டாம், இருக்கிற அந்த பழைய கூடாரத்தையும் எனக்கு கட்டித்தாருங்கள் என்று கேட்டதாக வரலாறு. இந்த ஜுரைஜோடு சம்பந்தப்பட்ட இந்த குழந்தையும் தொட்டில் பருவத்தில் பேசியது. மூன்றாவது குழந்தை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது குற்றம் சாட்டிய போது, ஜலீஹா அம்மையாரோடு தவறாக நடந்து விட்டார்கள் என்று அரசனிடத்தில் குற்றம் சாட்டப்பட்ட போது அந்த நிகழ்வை விவரிப்பதற்காக பேசியது ஒரு குழந்தை. என்ன சொல்லிச்சு, சட்டை முன்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் யூசுப் அவர்கள் குற்றவாளி, சட்டை பின்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் ஜலீஹா அம்மையார் குற்றவாளி என்று இந்த தீர்ப்பை எடுத்து சொன்னது ஒரு குழந்தை என்று தஃப்சீர் ஜலாலின் என்கிற கிதாபில் விளக்கம் எழுதுகிறாங்க. இதுவெல்லாம் இந்த மூன்று வகையான குழந்தைகள் தொட்டில் பருவத்தில் பேசுகிறது. தொட்டில் பருவத்தில் பேச முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வகையிலும் சக்தி பெற்றிருக்கிறான். அவன் நினைத்தால் ஒரு ஊசி காதுக்குள்ளே ஒட்டகத்தை நுழைத்து விடுவான். எப்படி நுழைப்பான் என்று கேட்கக்கூடாது. அது நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது. நம்மால் தான் முடியாது, நமக்கு சக்தி கிடையாது. உலகத்தினுடைய ஒழுங்கு அப்படி அல்ல. ஊசியின் துவாரத்தை சிறிதாகவும் ஒட்டகத்தை பெரிதாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து வைத்திருக்கிறான். இந்த நிலையிலே அந்த துவாரத்திற்குள்ளே ஒட்டகம் போக முடியாது என்பது நமக்கான நியதி. ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த மட்டிலே அப்படி அல்ல. அவன் நினைத்தால் ஊசி துவாரத்தில் 1000 ஒட்டகங்களை நுழைக்க செய்ய முடியும் என்று நம்ப வேண்டும். அதுதான் ஈமான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மூன்று வகையான குழந்தைகளை தேவையான சந்தர்ப்பத்திலே பேசச் செய்திருக்கிறான் என்கிற வரலாற்று நிகழ்வை நாம் பார்க்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வல்லமை நமக்கு புரிகிறது. இதுபோல எண்ணற்ற வல்லமைகளை கொண்டுதான் இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது. இவற்றை புரிந்து கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா காலங்களிலும் வணங்கி வாழ்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.